Hello friends, welcome to my channel ERK Infocard. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல waterfall chart எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ waterfall chart அப்படினு பாத்தீங்க அப்படினா இது ஒரு transactional data. ஓகேங்களா? சோ இந்த waterfall chart கிரியேட் பண்றதுக்கு நமக்கு transactional data format இருந்தா மட்டும் தான் நம்ம இந்த chart கிரியேட் பண்ண முடியும். சோ அது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு bank statement-ஆ இருக்கலாம் இல்லனா ஒரு Google Pay transaction details-ஆ இருக்கலாம். சோ இத வச்சு நாம எவ்வளவு டெபிட் பண்ணிருக்கோம் எவ்வளவு கிரெடிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து இதல நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த சார்ட்டை வந்து நம்ம Tableauல எப்படி கிரியேட் பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல waterfall chart கிரியேட் பண்ணப் போறோம். ஓகேங்களா? சோ waterfall chart கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா சப் கேட்டகரி எடுத்துக்கறேன். ஓகேங்களா? சோ profit data எடுத்துக்கறேன். சோ profitல பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? சோ நான் profit எடுத்துக்கறேன். ஓகேங்களா? இந்த சார்ட் கிடைச்சிருச்சு. நான் இது பண்ணிக்கிறேன், ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படினா நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு ரன்னிங் டோட்டல் டேட்டா. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மெஷரை வந்து ரன்னிங் டோட்டலா மாத்த போறேன். ஓகேங்களா? ரைட் கிளிக், quick table calculation, running total. ஓகேங்களா? சோ ரன்னிங் டோட்டல் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இத வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா Gantt மார்க்கா மாத்த போறேன். Gantt chart மார்க்கா மாத்த போறேன். ஓகேங்களா? சோ மார்க்ஸ்ல போய்ட்டு Gantt chart மாத்திங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த profit இருக்கு பாத்தீங்கன்னா அந்த profit-ஐ drag பண்ணி சைஸ்ல விட்டுருங்க. ஓகேங்களா? சைஸ்ல விட்டுட்டீங்க. இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படினா வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஆனா இந்த மைனஸ் வேல்யூஸ் இதெல்லாம் நமக்கு வரல பாருங்க. இங்க மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது வந்து ஒரு கரெக்ட்டான ஷேப் வரதுக்காக என்ன பண்ண போறேன், இந்த மைனஸ் இந்த சம் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த மைனஸ்க்கு முன்னாடி இந்த சம்முக்கு முன்னாடி ஒரு மைனஸ் கொடுக்க போறோம். ஓகே, கிளிக் பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. மைனஸ் வேல்யூஸ் எல்லாமே இங்க ப்ராப்பரா பிளாட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் மைனஸ் வேல்யூ ப்ராப்பரா பிளாட் ஆயிடுச்சு. ப்ளஸ் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கரெக்ட்டா பிளாட் ஆயிருக்கு. ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இது வந்து நான் சப் கேட்டகரி ப்ராஃபிட் எடுத்து நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன், கலர்ல விட்டுக்க போறேன். ஓகேங்களா? கலர்ல விட்டுக்கிறேன். சோ கலர் கிடைச்சிருச்சு. சோ இப்போ இந்த டோட்டல் டிரான்சாக்ஷனோட டோட்டல் வேல்யூ நான் பார்க்கணும் இல்லைங்களா? சோ இந்த டோட்டல் வேல்யூ பார் நம்ம ஆட் பண்ணுவோங்க. சோ அதுக்கு நான் என்ன பண்றேன், அனாலிசிஸ்ல போய்ட்டு டோட்டல், ஓகேங்களா, ஷோ கிராண்ட் டோட்டல்ஸ். ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் பார் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இது டோட்டல் டிரான்சாக்ஷனோட கிராண்ட் டோட்டல் பார். ஓகேங்களா? சோ இப்போ மறுபடியும் என்ன பண்றேன், இதோட வேல்யூஸ் எல்லாம் நான் செக் பண்ணனும். ஓகேங்களா? சோ என்ன பண்றேன், ப்ராஃபிட் எடுத்து மறுபடியும் லேபிள்ஸ்ல விட்டுக்கிறேன். சோ அத பாத்தீங்க அப்படினா மைனஸ் வேல்யூ இருக்கிற இடம்னா பாருங்க ஆரஞ்சு கலர்ல வந்திருக்கு. ஓகேங்களா? சோ மைனஸ் வேல்யூ இருக்கிறது ஆரஞ்சு கலர்ல, மத்த எல்லாமே பிளஸ் வேல்யூஸ் டிரான்சாக்ஷன். சோ இந்த பர்టిక్యులர் கேட்டகரியில நம்ம 950 ரூபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சோ இது மாதிரி டீடைல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? சோ இதுல நாம என்ன பண்ணலாம் அப்படினா அந்த டூல் டிப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டூல் டிப் நம்ம தேவையானதை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேட்டகரி இது வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும், இங்கே கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையில்லை, சம் ஆஃப் ப்ராஃபிட் 2 டைம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, மைனஸ் வேல்யூ கொடுத்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, அதை நம்ம தூக்கிடலாம். அதே மாதிரி இந்த ரன்னிங் டோட்டலோட இது நமக்கு தேவையில்லை. சப் கேட்டகரி சம் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வச்சுக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 12 கொடுத்துட்றேன், போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக காட்டும். ஸோ சப் கேட்டகரி புக் கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா -3473 ப்ராஃபிட் வந்து மைனஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வாட்டர்ஃபால் சார்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.